கேஜெட்ஸ் நியூஸ் 7. நான் உங்கள் விஸ்வா. இன்றைய தகவல் இந்த சூப்பர் ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த அப்ளிகேஷனில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதுக்கு முன்னாடி நம்ம இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் அண்டு நிறையவே ஃபைல் எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ணியிருக்கலாம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் அண்டு பேட்ரி சேவர் வித் அனலைஸ் நிறைய டர்போ ட்ரான்ஸ்ஃபருங்கிற நிறைய ஆப்ஷன்கள் இதில் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதாவது நம்மளுடைய இமேஜஸ், மியூசிக், வீடியோஸ், அப்ளிகேஷன், டவுன்லோட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே எத்தனை இருக்குங்கிற கண்டென்ட்டோட காமிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ யூசேஜ் ஆகிருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அதாவது எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது, லார்ஜ் ஃபைல் அண்டு ஸ்மால் ரிடிசன்சி ஃபைல்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். சரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா ஃபைல் எக்ஸ்ப்ளோரரும் தான் இருக்குது. இதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா டர்போ ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சைடில் இருக்கிற மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம், இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆர் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்னு வரும். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் எஸ்டி கார்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து வியூபிள் இப்படி இருக்கும். நீங்கள் இதை வேணால் மாற்றி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ, மியூசிக், இமேஜஸ், டாக்குமெண்ட்ஸ், அப்ளிகேஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக பார்த்துக்க முடியும், டவுன்லோட்ஸ் உட்பட. இதில் இருக்குது பாருங்கள், இந்த டூல்ஸ்னு இருக்குல்ல, ஜஸ்ட் இந்த டூல்ஸில் டர்போ ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். டர்போ ட்ரான்ஸ்ஃபருங்கிறது வைஃபை ஹாட்ஸ்பாட் மூலயமா நம்ம வேகமாக ஃபைலை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அப்ளிகேஷன். நம்ம வந்து எக்ஸ்டெண்டர், ஷேர் இட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இதுவும் ஒன்று தான். இதுக்குன்னு நம்ம எக்ஸ்டெண்டர், ஷேர் இட்டு தனியாக யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன்லேயே ஜஸ்ட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா இதே அப்ளிகேஷனாக இன்னொருத்தவங்க வச்சுருக்கப்ப அவங்க ரிசீவ் கொடுத்துட்டு நம்ம ஃபைல், அப்ளிகேஷன், டாக்குமெண்ட்ஸ் எந்த ஒரு கண்டென்ட்டையுமே காண்டாக்ட் வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் டர்போ ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபரில் 3 ஸ்டெப் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு அனுப்ப போகிறோமோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு, ரெண்டாவது வைஃபை ஹாட்ஸ்பாட்டை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஷேர் பண்ணுறது. மூணாவது பார்த்தீங்கன்னா 3ஆவது ஸ்டெப்புக்கு நம்ம ஸ்டார்ட் கொடுத்து போவோம். ஸ்டார்ட் கொடுத்திங்கன்னா வைஃபை வந்து நம்மளுக்கு ஆன் ஆகும். வைஃபை ஆன் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன அனுப்ப போகிறோமோ அந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே வரும். ஒரு நிமிஷம், கொஞ்சம் லோடிங் ஆகி ஓப்பன் ஆகிட்டோம். சரி, மியூசிக் நிறையா என்கிட்ட இருக்குங்கிறதுனால ரொம்ப லோட் ஆனது. ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கு சென்ட் பண்ண போகிறோமோ ஜஸ்ட்டு அந்த ஹிஸ்ட்ரியை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஷேர் பண்ண போகிறவங்களுக்கு நீங்கள் அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒன்று அனுப்புகிறோம், இப்போ ஜஸ்ட்டு இதே அனுப்புகிறோம், ஜஸ்ட்டு சென்ட்டு கொடுத்தீங்கன்னா இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட் டு கனெக்ட் திஸ் வைஃபை, அதாவது வைஃபை ஹாட்ஸ்பாட் சொன்னல அது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரௌசர், அதாவது ஏதோ ஒரு ப்ரௌசரில் நீங்கள் கீழே ஒரு ப்ளூ கலரில் நம்பர் இருக்குல்ல, 192.168.43. இந்த நம்பர் அப்படியே கண்டினியூவாக கேப் இல்லாமல் இதே மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இங்கே த்ரோ பண்ணுற ஃபைல் அங்கே ரிசீவ் பண்ணிக்க முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னா QR ஸ்கேனர் மூலிமாவும் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். சரி, இது ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சிச்சு. சரி, பேட்ரி சேவர் சொன்னனே அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ நான் சார்ஜரில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ சார்ஜர் கனெக்ட் பண்ணுறேன். சார்ஜர் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸ்க்ரீன் நான் லாக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு இதிலே காட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஒரு மாதிரி ஸ்லைடிங்கோட சூப்பராகவே காட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அண்டு நம்மளோட ஃபைல்ஸ், அப்ளிகேஷன்ஸ், கேம்ஸ், இந்த மியூசிக், வீடியோஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஷேர் இட்டோ எக்ஸெண்டரோ தனியாக யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த அப்ளிகேஷனில் எல்லாமே பண்ணிக்க முடியும், காண்டாக்ட் உட்பட நீங்கள் இதில் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றது நல்ல தகவலோடு மீண்டும் உங்களை கேஜெட்ஸ் நியூஸ் 7 பேஜில் வந்து சந்திக்கிறேன். குட் லக்.